Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ நம்மளுடைய chat ஸ்டார்டிங்லயே வா. வாட்ஸ்அப் நம்மளுடைய chat எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்றதுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இல்லையா? அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் ரோல் அவுட் ஆயிருச்சு, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ரோல் அவுட் ஆன ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பட் இந்த வீடியோல இனிமேல் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். வாட்ஸ்அப் அப்கமிங் ஃபீச்சர்ஸ் இல்ல 10 இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈஸ்கி டாட்ஸ் என்னோட சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஏஐ மூலமா இமேஜ் ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது இப்ப ரொம்பவே அட்வான்ஸா போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஒரு ஃபீச்சரை வாட்ஸ்அப்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்கோர்ஸ் இது நிறைய பேருக்கு ரோல் அவுட் ஆயிருக்கலாம், இன்னுமே நிறைய பேருக்கு ரோல் அவுட் ஆகாமலே இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்லயே ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலமா ஒரு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நான் ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன், செமையா இருக்கு. நேற்று என்னோட மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுல எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. அப்கோர்ஸ் நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ஸ் மெசேஜை பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி பாத்துக்க முடியும். How are you? What are you doing? Did you had your lunch? இது வந்து கொஞ்சம் பேத்துக்கு ரோல் அவுட் ஆயிருச்சு, அதுல எனக்குமே ரோல் அவுட் ஆயிருந்துச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு கதறினேன், ஆனா அவங்க பண்ணல. சோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். இந்த ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையாவது இங்கிலீஷ்ல பேசுறீங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது புரியல அப்படின்னா அதை டெக்ஸ்ட் மூலமா பாத்துக்கலாம். இல்ல வாய்ஸ் உங்களால கேட்க முடியல அப்படிங்கிற டைம்ல இந்த டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி உங்களால கேட்டுக்க முடியும். இதுல தமிழ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இல்ல, ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். தமிழ்லாம் ஏன் கொண்டு வர மாட்டாங்க, அதையுமே டெவலப் பண்ணலாம். என்னத்தான், சரி ஓகே விடுங்க. வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐ மட்டும் கிடையாது, நிறைய விதமான ஏஐ சாட்பாட்ஸ்லாம் இருக்கு. பட் இந்த ஏஐ சாட்பாட்ஸ் எல்லாமே நம்மளுடைய நார்மல் கன்வர்சேஷன்லயே தெரியறதுனால நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இல்லையா? ஸோ இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஏஐ இருக்கக்கூடிய எல்லா சாட்பாட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும். நீங்க அந்த ஏஐ ஸ்டுடியோவை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஏஐ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப நாளா நானுமே காத்துட்டு இருக்கிற ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா யூசர் நேம் தான். இது ரொம்ப நாளாவே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் இன்னுமே கொண்டு வரல. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லாமலே யூசர் நேம் மூலமா அடுத்தவங்களை கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பிரைவசியா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. பட் வாட்ஸ்அப் எதுக்காக நார்மல் ஸ்டோரேஜ்ல இருந்து கிளவுட் ஸ்டோரேஜுக்கு மூவ் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா எண்ட் டு என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பட் கிளவுட் ஸ்டோரேஜுக்கு போறதுக்கு அப்புறமா அது எந்த வகையில பாசிபிளா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூசர் நேம்லாம் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். பிரைவசி இப்பவே இல்ல. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஃபீச்சர் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே இருக்கு இல்லையா? ஆக்சுவலா ஸ்டேட்டஸ் ஃபீச்சர் இருக்கிறதுனால தான் வாட்ஸ்அப் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரே என்டர்டைன்மெண்ட் அண்ட் எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிற கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் யாராவது ஒருத்தர் நல்ல ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க, அதை நம்ம ஷேர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ப்ரோ ப்ளீஸ் சென்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க வேண்டியதா இருக்கும். இனிமேல் அந்த கவலை கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் அண்ட் ஷேர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போறாங்க. ஸோ அதன் மூலமா உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்தீங்க அப்படின்னா ரீஷேர் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸா வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல தான் நிறைய பேர் வீடியோ கால் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வீடியோ கால்ஸ் எல்லாமே போரா தான் இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் வீடியோ கால் பேசிக்கலாம், அதுல வேற எதுவுமே பண்ண முடியாது. பட் இன்ஸ்டாலெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ் இருக்கும், ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதே கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்போடைய வீடியோ கால் அப்படிங்கிறது செம்ம ஹாப்பியா இருக்கும். அப்படி குத்தாட்டம் போடலாம், ஃபயர் விடலாம், ஃபில்டர் எங்க வரும் என்னோட ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எனிவே நிறைய பேருக்கு இது ரோல் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பட் நிறைய பேருக்கு இன்னும் ரோல் அவுட் ஆகல. எஸ், வாட்ஸ்அப்ல ரியாக்ஷன் ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போதுலேயே நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்சேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எமோஜி அனுப்புறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த மெசேஜுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க கொண்டு வந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அது பண்றதுக்கு பதிலாக நான் ரியாக்ஷன் பண்ற அந்த எமோஜியை அனுப்பிட்டு போயிடுவேன். நிறைய பேர் அனுப்பிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? நீங்க டபுள் டேப் பண்றது மூலமாவே ரியாக்ட் பண்ணிக்கலாம். எஸ், லைக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சது. இன்ஸ்டாலெல்லாம் போய் பார்த்துருப்பீங்களே, ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. அதே இதை கொண்டு வர போதுல தான் இங்கேயும் பதறுது, இனிமேல் கன்வர்சேஷனே இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைக்கீங்க? ஃபேன் போட்டால் வாய்ஸ் கேட்காது, சரிப்பா. வாட்ஸ்அப்ல ரீசெண்டா மெட்டா ஏஐ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? அது செம்மையான ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இதை பத்தி நம்ம தனியா பேசலாம். ஓகே,
இந்த ஏஐ இது வரைக்கும் நீங்க சேட் பண்ணி அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, இனிமேல் நீங்க பேசினாலே உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். அப்கோர்ஸ் இதுல வாய்ஸ் மோட் கொண்டு வர போறாங்க. இதுக்கப்புறமா நீங்க கூகுளை வந்து எப்படி ஆக்சஸ் பண்றீங்களோ அதே மாதிரி மெட்டா ஏஐயுமே வாய்ஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்ககிட்ட பேசும். வாட்ஸ்அப் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எல்லா கேர்ள்ஸுமே இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சேட் தீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா அந்த வாட்ஸ்அப் அந்த டைம்ல இருந்து மற்ற அப்ளிகேஷன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தீம் அப்படிங்கிறது ரொம்பவே வைரலா இருந்துச்சு. அந்த தீம்காகவே மோடான அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இவன் கொண்டு வருவானான்னு எனக்கு தெரியல. பட் சேட் தீம் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. அதாவது ஒவ்வொரு சேட்டுக்குமே ஒவ்வொரு தீம் வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும். எப்படி இன்ஸ்டாகிராம்ல ஒவ்வொரு தீமா செட் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு தீம் வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும். இது வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். எவ்வளவு பெரிய ஃபீச்சர்லாம் ஈஸியா கொடுத்துடலாம், தீம் ஃபீச்சர் மட்டும் எதுக்கு கொடுக்க மாட்டேங்கான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வந்தா நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அன்னோன் யூசர்ஸ். எஸ், நீங்க வந்து யாராவது தெரியாதவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியா பிளாக் பண்ணி வச்சு உங்களுக்கு மெசேஜே வராத மாதிரி பண்ணி வச்சுக்க முடியும். நீங்க வந்துச்சுன்னா பிளாக் பண்ணுவீங்க, அது வேற விஷயம். பட் வரவே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ண போறாங்க. இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த 10 ஃபீச்சர்ல உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. பட் எனக்கு இந்த ஃபீச்சர்லாம் பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தான் தோணுது. நீ எதுக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இப்படின்னு சொல்லிட்டு 3 அப்ளிகேஷனா வச்சுக்கிட்டு பேசாம ஒரே அப்ளிகேஷனா மெட்டா ஆப் அப்படின்னு சொல்லி வச்சிட்ட அப்படின்னா மேட்ரோவர். ஏன்னா எல்லா ஃபீச்சரையும் எல்லா ஆப்லயுமே கொடுத்துட்ட அப்படின்னா நாங்க எதை தான் யூஸ் பண்றது, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் கன்சிடர் மீ. அதனால நீ மெட்டா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆப்பா கொடுத்து அதுல நாங்களே டிசைன் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது எங்களுக்கு வந்து இப்படி நான் தான் மெசேஜ் பண்ணுவோம், பிரைவசி செட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரே ஆப்பா இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ஸ்பேஸும் கம்மியா இருக்கும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்லயே இப்போ சேனல்ஸ் ஆரம்பிச்சாச்சு, அதுலயே உங்களுக்கு ஸ்டோரி, இது போஸ்ட் அது இதுன்னு வருது. இன்ஸ்டாகிராம்லயும் அதான் வருது. இது இன்னும் கொஞ்சம் நாள்ல ரீல்ஸும் வாட்ஸ்அப்ல வந்துடும். அதுக்கப்புறமா அப்படி முடியல கைஸ். எதுக்கு? ஏன்? வாட்ஸ்அப்னா ஒரு யூனிக்கா இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ணி குழப்பி வச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு, பட் யோசிச்சு பாருங்களேன், 2 ஆப்பா யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. பாய்.